ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையிலேருந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா மாவு தீர்ந்துருச்சு. ஸோ மாவாட்டுறதுக்காக நான் வந்து அரிசி உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு ஆட்டிடலான்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக பால் காய்ச்சி வச்சுருந்தேன் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரட்டு, 1 பீட்ரூட், 1/2 ஆப்பிள் எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அது குடிக்கணும். நான் எப்பவும் குடிக்கிறேன், அதனால் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்காக அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சு அதை நான் குடிச்சிட்டேன். குடித்ததுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் கழித்து நான் பால் குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருந்த அந்த அரிசி உளுந்தை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து வறுத்தாங்க எங்கள் அக்கா. சரின்னு சொல்லிட்டு அந்த வாழைக்காயில் கொஞ்சம் வாங்கிட்டு அதோட மீன் மேக்கர் குழம்பு வச்சுருந்தேன். அதோட மீன் மேக்கர் குழம்பு பாப்பா சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கீரையை வந்து கூட்டு வைக்கலாம் சொல்லிட்டு கீரை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் தெருவில் வந்து ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் அன்னதானம் போட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. வனிதாக்கா, சுகன்யாக்கெல்லாம் கூப்பிட்ருந்தாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். என் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணுவான்னு அங்கே போய் அவங்க சாமிலாம் கும்பிட்டாங்க. நாங்களும் பார்த்துட்ருந்தோம். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானம் போட்டாங்க. அங்கே வாங்கி அன்னதானம்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.